மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் பதற்றம். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஈரானில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் 36 மாணவர்கள் பலியாகியிருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஈரானில் 36 மாணவர்கள் பலி என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த குண்டு விழுந்து 36 மாணவர்கள் பலியாகி இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்திருப்பது ஈரானில் உள்ள ஓர்மோஸ்கன் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மினாப் அப்படின்ற நகரத்தில் தான் இந்த தாக்குதல், இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு இலக்கை வைத்து தாக்காமல் அவங்க ஜென்ரலா தாக்குறாங்க. அவங்களுடைய இலக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரதமர் இல்லமாக இருந்தது. அந்த வகையில ஈரானின் பல பகுதிகளில் முழுமையாகவே கிட்டத்தட்ட 30 ஏவுகணைகள் தாக்குதலுக்கு அனுப்பினார்கள். இது பல பகுதிகளில் விழுந்து வெடித்தது. அதுல ஒரு பகுதி தான் இந்த மீனாப். இதுல 36 மாணவர்கள், அதுல 6 பேர் பெண்கள் என்றும் சொல்லப்படுகிறது, அதாவது சிறுமிகள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் ஈரான் அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறு சில இடங்களில் விழுந்த குண்டுகளால் கிட்டத்தட்ட 6 பேர் வரை விழுந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது ஈரானுடைய நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்குங்க. இப்ப அங்க 24 குழந்தைகள், அங்கேயும் மாணவர்கள் 24 பேர் ஒரு பள்ளி மேல ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதுல அங்கு பள்ளி மாணவர்கள் 24 பேர் உயிர்ந்திருக்கதா சொல்றாங்க. இந்த தகவல் அனைத்துமே உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஈரான் தரப்புல மட்டும் அதிகாரப்பூர்வமாக 36 மாணவர்கள் பலி அப்படின்னு தகவல் அந்த அரசை அறிவிச்சிருக்கு. ஆனா இஸ்ரேல் தரப்புல இதுவரை உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கிறதை தவிர இஸ்ரேல் அரசு தரப்புல நாங்கள் பதில் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறோம், எங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் ஏவுகணைகளை அழித்து வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்யறாங்க. அதே போல அங்குள்ள மக்களை, இஸ்ரேலில் உள்ள மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தி விட்டாங்க. தற்போதைக்கு ஈரானின் ஏவுகணைகளை தடுக்கும் பணியானது மட்டும்தான் நடைபெறுகிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவிலும் தாக்குதலை ஈரானானது தொடர்ந்து வருகிறது.